children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.1ல செகண்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு 2y + z = 3 இன்டூன்னு இருக்கிறதால இப்போ இதை 3யோட உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ -3x + 3 ஆகிடுது. -3x இந்த பக்கமாக வரப்போ +3x ஆகிட்டு +2y + z = 3. Mark this as first equation. செகண்ட் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சஸுமே இல்லாததால் அதை நான் டைரெக்டாக செகண்ட் ஈக்குவேஷன்னு மார்க் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷனில் வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த 2 மட்டும் டிவைடில் இருக்கிற 2 நான் இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டா 6x + 4y + 2z = -1ன்னு ஆகிடுது. மார்க் திஸ் as தேர்ட் ஈக்குவேஷன். இப்போது நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து ஜெட்டுக்காக கேன்சல் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி +z - z இருக்கிறதால கேன்சல் ஆகிட்டு 3x - x வந்து 2x வந்துடுது. 2y + 3y வந்துட்டு 5y = 3 - 4 வந்துட்டு -1ன்னு வருது. இதை வந்து நான் ஃபோர்த் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்து இதுலையும் ஜெட்டை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இங்கே 2 இல்லை, இது 2z இருக்குது, இங்கே 2 கிடையாது. அதனால் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் 2ஓட மல்டிப்ளை பண்ணுறேன், விச் இஸ் -2x + 6y -2z = -8ன்னு வருது. இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடுறேன். இப்போ +2z -2z கேன்சல் ஆகிடுது. 6x - 2x வந்து 4x, 6y + 4y வந்துட்டு 10y = -8 - 1 வந்துட்டு -9. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போது நான் ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் எடுத்து சால்வ் பண்ணிக்க போகிறேன். நான் y கேன்சல் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபோர்த் ஈக்குவேஷனை × 2 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேமாக ஆகிடுது. சைன் சேஞ்ச் பண்ண பிறகு இது கேன்சல் ஆகிடுது. தட் இஸ் 0 = 7ன்னு வருது. இது கான்ட்ரடிக்ஷனாக வந்ததால் சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன். தேங்க்யூ சில்ட்ரன்.